இவ்வளவு உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு உண்மையா இருந்து எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்து என்ன கிடைச்சிருச்சு? ஜெபம் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? என்னுடைய நீதி எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குல்ல. துன்மார்க்கன் வாழ்றான், அசுத்தன் வாழ்றான், இப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்றவங்க நல்லா இருக்காங்க. ஆனா உண்மையை பேசுற நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். நான் இதுக்கு தப்பே பண்ணியிருக்கலாமே அப்படின்னெல்லாம் உங்க மனசு சொல்லலாம். ஆனா ஒரு நாள் நீங்க பரிசுத்தத்திற்காகவே தண்டிக்கப்படுறீங்கன்னா, நீதிக்காகவே தண்டிக்கப்படுறீங்கன்னா, ஒரு நாள் உங்களுடைய நீதிக்காக, உங்களுடைய உண்மைக்காக, உங்க பரிசுத்தத்திற்காக அங்கீகரிக்கப்படுகிற ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய உண்மைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுக்காமல் போகவே மாட்டார்.